ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு வாழைப்பழத்தையும் ஒரு ஸ்பூன் காஃபி தூளையும் வச்சு சும்மா டேஸ்ட்டாக ஒரு கேக் செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கலான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் ஈஸியாக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். கடையில் விற்கிறத விடவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு பார்க்க தோணும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். சரிங்களா, ரெண்டு நேந்திரம் பழம், கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 பழம் போட்டேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் இது கூட சேர்த்திக்கிறேன், ப்ரூ காஃபி. நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்புறம் நான் ஒரு 100 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு 75 ml ஹாஃப் கப்பில் ஒரு ஆயில், குக்கிங் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த ப்ரௌன் சுகரை அந்த வாழைப்பழத்தோடு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் குக்கிங் ஆயிலையும், அந்த ஹாஃப் கப் குக்கிங் ஆயிலையும் நான் சேர்த்திக்கிறேன், 75 ml. அதையும் சேர்த்திட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். சரிங்களா, நல்லா மூடி போட்டு நல்லா இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்குங்க. நல்லா பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், கிளாஸ் பவுல். நீங்கள் எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் இதை நம்ம அரைச்சி வச்சதை கொட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் மைதா சேர்த்திக்கிறேன். அது கூட இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு சலித்து சேர்த்திக்கிறேன். நல்லா சலிச்சுக்குங்க, கட்டி விழுகாமல். அப்புறம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கிறேன் இது கூட. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கிறேன். சேர்த்திக்கிட்டு நல்லா இந்த மாதிரி சலித்து விட்டுக்குங்க. அப்போ தான் இந்த கட்டி விழுகாமல் உள்ளே விழுகும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி கட்டி விழுகாமல் சலித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 150 ml மில்க் சேர்த்திக்கிறேன். சரிங்களா, ஒரு 150 ml பால் சேர்த்திக்கிறேன். இது கூட சேர்த்திக்கங்க. சேர்த்தி பால் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 3/4 கப்பு இருக்கும். அதை அந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து சேர்த்திக்கிங்க. நல்லா இந்த அளவுக்கு நைஸாக கலந்துக்குங்க. இந்த பதத்தில் நல்லா ஒரு இடம் விடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரே எடுத்துக்கிறேங்க, கேக் ட்ரே. இந்த மாதிரி ஒரு 8 இன்ச்சில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட ஓகே தான், ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு பட்டரை அப்ளை பண்ணிக்கிறேன் பூரா எல்லா இடத்துலையும். நெய்யோ எண்ணெயோ வெண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்குங்க. பட்டர் ஷீட் நல்லா உள்ளே அப்ளை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த கலந்து வச்ச அரைச்சி வச்ச அந்த மாவை உள்ளே சேர்த்திக்குங்க. மைதாவோட இந்த வாழைப்பழ மாவு அதை அப்படியே எல்லா இடத்துலையும் சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்பூன் வச்சு மட்டைப்படுத்திக்கங்க, சரிசமமாக படுத்திக்கங்க. எல்லா இடத்துலையும் இது பண்ணுற மாதிரி, அப்ளை ஆகிற மாதிரி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சரிசமமாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி குக்கரில் வந்து உப்பு போட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் உள்ளே வச்சுக்கிறேங்க. தூள் உப்பு போட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்குங்க. அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம அந்த கேக் ட்ரேவை உள்ளே வச்சிடலாம். அந்த ட்ரேவை, அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு ஒரு 45லேருந்து 1 ஹவருக்கு எனக்கு ஆச்சுங்க. டிபெண்டிங் ஆன் த பர்னர், அந்த உங்களோட பர்னர் பொறுத்து எனக்கு ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நான் செக் பண்ணிக்கிறேன், ஒரு டூத் பீக்கை வச்சு செக் பண்ணிக்கிறேன், குத்தி பார்க்குறேன், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள்,
நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். சூப்பர், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வெறும் 2 வாழைப்பழத்தையும் காஃபி தூளையும் வச்சு. தேங்க்யூ.